குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் சாப்டர் 3 எக்ஸசைஸ் நம்பர் 9 பார்க்குறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் சாப்டர். அந்த எக்ஸசைஸ் 8 பார்த்த மாதிரி தான் நமக்கு பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் ஷீட் வந்து டிசம்பரில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. டிசம்பர் பேலன்ஸ் ஷீட் வந்து க்ளோசிங் டேட்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஷீட். அப்போ க்ளோசிங் டேட்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஷீட்டில் இருக்க கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டல். ஸோ க்ளோசிங் கேபிட்டலை வச்சு நாம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை வந்து கால்குலேட் பண்ணக்கூடாது. க்ளோசிங் கேபிட்டலை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஓப்பனிங் கேபிட்டலை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட்லேருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த கணக்கை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒர்க்கிங் நோட்ஸ் ஃபஸ்ட்டு. என்ன ஒர்க்கிங் நோட்ஸ் அப்படின்னு சொன்னால், ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒர்க்கிங் நோட்ஸ். ரைட், அந்த ஃபார்மேட்டை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கேபிட்டல்னு டாபிக் எழுதிக்குவோம். அடுத்து பர்டிகுலர்ஸ் காலத்தை பர்டிகுலர்ஸ் காலமாகவே யூஸ் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு அமௌண்ட்டு காலத்தை வந்து பார்ட்னருடைய பேர் ராஜன், ஃபஸ்ட்டு பார்ட்னர் பேர் ராஜன். செகண்ட் அமௌண்ட்டு காலத்தில் வந்து செகண்ட் பார்ட்னர் நேம் தேவன் எழுதிக்கிங்க. எழுதிட்டு க்ளோசிங் கேபிட்டல்னு எழுதும். சரியா, க்ளோசிங் கேபிட்டல்னு எழுதி இந்த அமௌண்ட்டை எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், பேலன்ஸ் ஷீட்லேருந்து எடுக்கிறோம். பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் ராஜன் 1 lakh, தேவன் 80,000 எடுத்து எழுதிட்டேன். இதுக்கு அடுத்து இந்த க்ளோசிங் கேபிட்டலோட நம்ம ப்ளஸ் பண்ண வேண்டியது டிராயிங்ஸ். டிராயிங்ஸ் வந்து அந்த பேலன்ஸ் ஷீட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் செகண்ட் லைனில் கொடுத்துருக்காங்க. டிராயிங்ஸ் ஆஃப் ராஜன் அண்ட் தேவன் டியூரிங் த இயர் வேர் 20,000 அண்ட் 10,000 டிராயிங்ஸும் கொடுத்துருக்காங்க. ரைட், டிராயிங்ஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். நாம ராஜனுடைய டிராயிங்ஸ் வந்து 20,000 ஆட் பண்ணிக்கிறோம். தேவனுடைய டிராயிங்ஸ் வந்து 10,000. ஸோ இதை க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் டிராயிங்ஸை க்ளோஸ் பண்ணால் 1 lakh + 20,000 1,20,000. 80,000 + 10,000 90,000. சரியா, டிராயிங்ஸை ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அடிஷ்னல் கேபிட்டலை வந்து நாம் மைனஸ் பண்ணணும். அந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பேலன்ஸ் ஷீட்டுக்கு கீழே இருக்கு பாருங்க. அந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்லேயே வந்து அடிஷ்னல் கேபிட்டலுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ராஜன் இன்ட்ரோடியூஸ்ட் அண்ட் அடிஷ்னல் கேபிட்டல் 40,000, தேவன் இன்ட்ரோடியூஸ்டு 30,000. இப்போதைக்கு நமக்கு டேட் தேவையில்லை, அடிஷ்னல் கேபிட்டல் மட்டும்தான் தேவை. ராஜனுடைய அடிஷ்னல் கேபிட்டல் வந்து 40,000, தேவனுடைய அடிஷ்னல் கேபிட்டல் வந்து 30,000. அப்போ இங்கே நம்ம நெக்ஸ்ட் எழுத வேண்டியது மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல். அடிஷ்னல் கேபிட்டல் 40 and 30. இதையும் க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணி மைனஸ் பண்ணுறோம். அடிஷ்னல் கேபிட்டலில் மைனஸ் பண்ணுறோம். 1,20,000 40,000 போச்சு அப்படின்னு சொன்னால் 80,000. 90 30 போச்சு அப்படின்னு சொன்னால் 60,000. ரைட், ஸோ அடிஷ்னல் கேபிட்டலை மைனஸ் பண்ணக்கப்புறம் ப்ராஃபிட் ஆல்ரெடி கிரெடிட்டடை மைனஸ் பண்ணுறோம். ப்ராஃபிட் ஆல்ரெடி கிரெடிட்டட் மைனஸ் profit already credited. Right, இந்த profit already credited நம்ம மைனஸ் பண்ணா என்ன அமௌண்ட் கிடைக்குதோ அதுக்கு பேர் தான் வந்து நமக்கு தேவையான ஓப்பனிங் கேபிட்டல். இதை போட்டு இப்போ க்ளோஸ் பண்ணுறோம். சரி, ப்ராஃபிட் ஆல்ரெடி கிரெடிட்டட். ப்ராஃபிட் ஆல்ரெடி கிரெடிட்டடாக அப்படியே கொண்டாந்து எழுத முடியாது, அதுக்கு ஒரு கேல்குலேஷன் வேணும். ப்ராஃபிட் ஆல்ரெடி கிரெடிட்டட் ஒரு பார்ட்னருக்கு எவ்வளோன்றது தெரியணும். முதல்ல ப்ராஃபிட் ஆல்ரெடி கிரெடிட்டடே எவ்வளோன்னு தெரியணும். ஸோ அதுக்கான ஒர்க்கிங் நோட்ஸை இங்கே கீழே போட்டுறேன். இந்த ப்ராஃபிட் ஆல்ரெடி கிரெடிட்டட் அப்படின்னு எழுதுங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டை எப்படி எடுத்துகிட்டு வர்றதுன்றத போகிறேன். ப்ராஃபிட் ஆல்ரெடி credited is equal to
ப்ராஃபிட் earned during the year minus profit and loss appropriation account. Right. Profit earned during the year. அதான் கொஸ்டின் உடைய லாஸ்ட் லைனே அதான். Profit earned during the year was 70,000. ரைட், 70,000 எடுத்துக்கிறோம். அந்த வருஷம் நான் ப்ராஃபிட் 70,000 ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதில் இன்னும் எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணலை, எவ்வளோ கிரெடிட் பண்ணிக்கல, அதுதான் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் இருக்கும். இருக்கு பாருங்க, பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் வந்து 40,000 இருக்கு. சரியா? மொத்தம் டோட்டலாக பிஸ்னஸுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் வந்து 70,000. அதில் இன்னும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் இன்னும் கிரெடிட் பண்ணாத ப்ராஃபிட் வந்து 40,000. அப்போ 70ல் இன்னும் கிரெடிட் பண்ணாத 40,000 லெஸ் பண்ணால் எவ்வளோ கிரெடிட் பண்ணியிருக்காங்க, அதாவது எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ராஃபிட் ஆல்ரெடி கிரெடிட்டட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ப்ராஃபிட் ஆல்ரெடி கிரெடிட்டட் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் earned during the year மைனஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் இந்த லைபிலிட்டி சைட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். அதை நம்ம மைனஸ் பண்ணுறோம். தர்ஃபோர் 70ல் 30 போச்சுன்னா இந்த 70,000 ப்ராஃபிட்ல அவங்க எவ்வளோதான் கிரெடிட் பண்ணியிருக்காங்க, 30,000 தான் கிரெடிட் பண்ணிட்டு இருக்காங்க. 30,000 தான் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் இந்த க்ளோசிங் கேபிட்டலில் ஆட் ஆயிருக்கு. ஸோ க்ளோசிங் கேபிட்டல் ஆட் ஆயிருக்க அந்த ப்ராஃபிட்டை இப்போ நம்ம மைனஸ் பண்ணோம்னா ஓப்பனிங் கேபிட்டலாக மாற்றிடலாம். அப்போ இந்த 30,000ல் ராஜன் எவ்வளோ கிரெடிட் பண்ணிட்டு இருக்காரு, தேவன் எவ்வளோ கிரெடிட் பண்ணியிருக்காரு, இதை நாம கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு தான் ப்ராஃபிட் ஷேர் வேணும். எந்த ரேஷியோவில் ப்ராஃபிட் அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஷேர் ப்ராஃபிட் அண்ட் லாசஸ் ஃபர்ஸ்ட் லைன்லேயே இருக்குது மேலே பேலன்ஸ் ஷீட்டுக்கு மேலே. ஷேர் ப்ராஃபிட் அண்ட் லாசஸ் 2:1. 2:1. அப்போது ப்ராஃபிட் ஆல்ரெடி கிரெடிட்டடில் நாம் பார்க்க போகிறது ராஜனுக்கு 30,000 இன்ட்டு 2:1. நல்லா கவனிச்சிங்க. 2:1னா 2 + 1 3, 2/3 1/3 இன்ட்டு 2/3. தேவன் 30,000 1/3. சரியா? 3க்கு 3 அடித்தோம் 1, 10,000. 10,000 இன்ட்டு 2 20,000 அடித்தா 10,000. 10,000 இன்ட்டு 1 10,000. 30,000 3ஆக தானே இருக்குது. 3 2 1 தானே பிரிக்கிறாங்க. இப்போ 2னா 10,000, 20,000, 1னா 10,000. சரி, இப்போ பிரிச்சுட்டேன். ப்ராஃபிட் ஆல்ரெடி கிரெடிட்டட். ராஜனுக்கு எவ்வளோ கிரெடிட் ஆயிருக்குன்னா 20,000 கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ அந்த 20,000 இங்கே காமிக்கிறேன். தேவனுக்கு 10,000 கிரெடிட் ஆயிருக்கு, அதை இங்கே காமிக்கிறேன். இப்போ மைனஸ் பண்ணுங்க. 80ல் 20 போச்சுன்னா 60,000 வந்து நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல். 50 60ல் 10 போச்சுன்னா 50 ஓப்பனிங் கேபிட்டல் வந்தாச்சு. ரைட். ஸோ இந்த கால்குலேஷன் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேலன்ஸ் ஷீட் கொடுத்துட்டாங்கன்னா பேலன்ஸ் ஷீட் க்ளோசிங் டேட்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஷீட்டான்னு பார்த்துக்கணும். ஆமாம், ஏ அப்படின்னா கணக்கில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபார் த இயர் எண்டு 31 டிசம்பர் 2018 கொடுத்துருக்காங்க. அப்போ இயர் எண்டுன்றது 31/12/2018. அதே டேட்டில் தான் பேலன்ஸ் ஷீட்டும் இருக்குது. அப்போ இயர் எண்டு டேட்டில் தான் பேலன்ஸ் ஷீட் இருக்கிறதுனால அது க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட். க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்க கேபிட்டல்ன்றதுனால அது க்ளோசிங் கேபிட்டல். ஸோ க்ளோசிங் கேபிட்டலை கொண்டாடுற பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை எழுதுறேன். ப்ளஸ் அது கூட டிராயிங்ஸை ஆட் பண்ணுறேன். டிராயிங்ஸ் ஆட் பண்ணால் இந்த அமௌண்ட் வருது. டிராயிங்ஸ் ஆட் பண்ணி வந்த அமௌண்ட்லேருந்து அடிஷ்னல் கேபிட்டலை லெஸ் பண்ணுறேன். அடிஷ்னல் கேபிட்டல் இந்த அதர் டீட்டெயில்ஸில் கொடுத்துருக்காங்க பேலன்ஸ் ஷீட்டுக்கு கீழே. அதை கொண்டாந்து மைனஸ் பண்ணுறேன். இவருக்கு வந்து 40 இருக்குது, இவருக்கு 30 இருக்குது. ஸோ 1,20,000ல் 40 போச்சுன்னா 80,000, 90ல் 30 போச்சுன்னா 60,000. அதுலேருந்து ப்ராஃபிட் ஆல்ரெடி கிரெடிட்டடை மைனஸ் பண்ணுறேன். இந்த ப்ராஃபிட் ஆல்ரெடி கிரெடிட்டடுக்கான கேல்குலேஷன் தான் இங்கே போட்டிருக்கேன் கீழே. ப்ராஃபிட் ஆல்ரெடி கிரெடிட்டட் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் earned டியூரிங் த இயர். ப்ராஃபிட் earned டியூரிங் த இயர் அதுதான் கொஸ்டின் பேப்பரில் லாஸ்ட் லைனில் கொடுத்துருக்கிறது. அதுலேருந்து பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுடைய பேலன்ஸை
மைனஸ் பண்ணுறேன். ஸோ ப்ராஃபிட் ஏர்ன்டு 70,000, பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் வேல்யூ வந்து 40,000. ஸோ 70ல் 40 போச்சுன்னா 30. இப்போ ப்ராஃபிட் ஆல்ரெடி கிரெடிட்டட் வந்து 30,000. அந்த 30ல் ராஜன் எவ்வளோ கிரெடிட் பண்ணியிருக்காரு, தேவன் எவ்வளோ கிரெடிட் பண்ணியிருக்காரு. ராஜனும் தேவனும் 2:1 வந்து ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்போ 30,000 × 2/3 20,000, 30,000 × 1/3 10,000. அதுதான் கொண்டாந்து இங்கே ஃபில்அப் பண்ணுறேன். அப்போ ப்ராஃபிட் ஆல்ரெடி கிரெடிட்டடாக மைனஸ் பண்ணுறேன். 80ல் 20 போச்சுன்னா 60, 60ல் 10 போச்சுன்னா 50. இதுதான் ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ இப்போதைக்கு நாம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் தான் நாம் கேல்குலேஷனுக்கு போகிறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கான கேல்குலேஷன் போகிறோம். அப்படி போகிறதுக்கு முன்னாடி நல்லா கவனிச்சிங்க, ராஜனுக்கு ஓப்பனிங் கேபிட்டலும் இருக்குது, அடிஷ்னல் கேபிட்டலும் இருக்குது. தேவனுக்கும் ஓப்பனிங் கேபிட்டலும் இருக்குது, அடிஷ்னல் கேபிட்டலும் இருக்குது. சரியா? இப்போ கால்குலேஷன் போயிடலாமா? ஸோ கால்குலேஷனுக்கு உண்டான டெம்ப்ளேட் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? கால்குலேஷனுக்கு உண்டான டெம்ப்ளேட் வந்து எப்பவுமே ஒன்று தான். முதல்ல ஃபார்முலா, முதல்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னு டாபிக் எழுதணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னு எழுதிடும். சரியா? வாங்க அப்படியே கால்குலேஷன் போவோம். First, interest on capital at எத்தனை பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க அப்படின்னா 6% per annum. அது எழுதிக்கிறோம். 6% per annum. என்னைக்கு? 31/12/2018. ரைட், அதை அப்படியே எடுத்துக்கிறோம். ரைட், இது எழுதின உடனே பார்ட்னருடைய பேர் எழுதணும். பார்ட்னருடைய பேர் ராஜன். ராஜன் எழுதின உடனே ஃபார்முலா, ராஜனுக்கான ஃபார்முலா, ஒரு ஃபார்முலா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் into rate of interest into period of interest. அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு பார்க்கும்போது ராஜனுடைய அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, ஓப்பனிங் கேபிட்டலும் இருக்கு. ராஜனுக்கு வந்து பாருங்க, ராஜனுக்கு ஓப்பனிங் கேபிட்டலும் இருக்கு, அடிஷனல் கேபிட்டலும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம போட போறது ஆன் ஓப்பனிங் கேபிட்டல். என்னைக்கு ஓப்பனிங் கேபிட்டல் இருக்குன்னா 1/1/2018. எவ்வளோ ஓப்பனிங் கேபிட்டல் இருக்குதுன்னா 60,000 இருக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6% மேலே சொல்லியிருக்கேன், 6/100. எப்பவுமே ஓப்பனிங் கேபிட்டலுக்கு வந்து பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12 out of 12. ஏன்னா ஜனவரிலேருந்து டிசம்பர் 12 months கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதனால அடுத்து அடிஷ்னல் கேபிட்டல். ஆன் அடிஷ்னல் கேபிட்டல். அடிஷ்னல் கேபிட்டல் பாருங்க, ராஜனுக்கு வந்து 40,000 இருக்கு. 40,000 எடுத்துக்கிட்டோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6/100. பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவுட் ஆஃப் 12. பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடும்போது அடிஷ்னல் கேபிட்டலுக்கான டேட்டை பார்க்கணும். டேட் இருக்கு. ஆன் 1st April 2018 ராஜன் இன்ட்ரடியூஸ்ட் அன் அடிஷ்னல் கேபிட்டல். 1st April 1/4/2018. அப்போ 1/4ன்னா பாருங்க, 1/4லேருந்து 31 December வரைக்கும். அப்போனா 1/4ல் தான் கேபிட்டலே வந்திருக்கு. அப்போ ஜனவரியில் இல்லை, பிப்ரவரியில், மார்ச்சில் இல்லை, மொதல் 3 மாதம் கேபிட்டல் இல்லை. அப்போ மிச்சம் 9 மாதம் வந்து இந்த பிஸ்னஸில் கேபிட்டல் இருந்திருக்கு. அப்போ 9 April to December 9 months அவுட் ஆஃப் 12. சரியா? நல்லா கவனிச்சிங்க. ஏப்ரல்லேருந்து டிசம்பர் 9 month யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் 9/12. சரியா? ரைட். ஓப்பனிங் கேபிட்டல் 60,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6/100,
பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே ஓப்பனிங் கேபிட்டலுக்கு 12/12. அடுத்து அடிஷ்னல் கேபிட்டல் வந்து 40,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6/100, பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 9/12. எப்படி 9/12 வந்துச்சுன்னா ஏப்ரல் 1 ஏப்ரல்லேருந்து 31 டிசம்பர் 2018 வரைக்கும் இருக்கக்கூடிய டியூரேஷன் 9 months, அதனால 9/12. சரியா? இப்போ இதை சிம்பிள் பண்ணுவோம். 2 0க்கு 2 0, 12க்கு 12 அடிச்சாச்சு. திரும்ப சொல்கிறேன் பார்த்துங்க, 2 0க்கு 2 0 அடிச்சாச்சு, 12க்கு 12 அடிச்சாச்சு. இப்போ பாருங்க மிச்சம் என்ன இருக்குது? 6. 6 into 600, 6 into 600 அப்போனா 3600. சரியா? திரும்ப சொல்கிறோம் கேட்டுங்க, 2 0க்கு 2 0 கட் பண்ணு. இந்த 12க்கு 12 கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ என்ன இருக்குது? இங்கே 6 இருக்குது, இன்டூ 600. 6 into 600 3600. ரைட். இப்போ அடிஷ்னல் கேபிட்டலுக்கு வருவோம். அதுவும் அதே மாதிரி தான், 2 0க்கு 2 0 கட் பண்ணுறேன். சரியா? இந்த 6க்கும் இந்த 12ஐயும் கட் பண்ணுறேன். ஒரு 6 6, 2 6 are 12. சரியா? இங்கே 2. ரைட். இந்த 2வை வச்சுக்கிறேன். 1 2s are 2, 2 2s are 4, 1 2 2 0, 200. 200 into 9. திரும்ப சொல்கிறேன் கேட்டுங்க, 2 0க்கு 2 0 கட் பண்ணேன். 1 6 are 6, 2 6 are 12, 1 2s are 2, 2 2s are 4, 2 0க்கு 0, 200. 200 into 9, 1800. இப்போ டோட்டல் பண்ணுங்க. டோட்டல் 5400. ஸோ ராஜனுடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து நமக்கு 5400 வந்துருக்கு. இதே மாதிரி தேவன், திரும்ப என்ன பண்ணுறோம், நாம தேவன் தேவன் பேர் எழுதுகிறோம். அடுத்து ஃபார்முலா எழுதுகிறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் is equal to amount of capital into rate of interest into period of interest. ஓகே. அப்போ இங்கே நாம் முதல்ல எழுத வேண்டியது ஆன் ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் என்னைக்கு? 1/1/2018. ரைட். தேவனுடைய ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னா 50,000 இருக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் காமனாக எழுதியாச்சு, 6%. 6/100. பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே ஓப்பனிங் கேபிட்டலுக்கு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12 out of 12. ரைட். இப்போ இது ஓப்பனிங் கேபிட்டல் முடிச்சிருக்கோம். இதே மாதிரி அடிஷ்னல் கேபிட்டல் எடுத்துட்டு வரும். அடிஷ்னல் கேபிட்டல் பாருங்க, 30,000 இருக்கு. 30,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6/100, பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவுட் ஆஃப் 12. பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்கே நம்ம டேட்டை பிளேஸ் பண்ணோம். ஒன்று டேட் இருந்தால் அதை வச்சு கால்குலேட் பண்ண போகிறோம். டேட் இருக்கான்னு பார்த்தா இருக்கு. ஆன் 1st September 2018 தேவன் இன்ட்ரோடியூஸ்டு 30,000 ஆஸ் அடிஷ்னல் கேபிட்டல்ஸ். 1st September 2018. அப்போ இதுக்கான பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 1st செப்டம்பர்லேருந்து 31st டிசம்பர் வரைக்கும். சரியா? அப்போ பாருங்க, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். 1st செப்டம்பர்னா செப்டம்பரும் உண்டு. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அப்படா 4 out of 12. சரியா? இப்போ இதை சிம்பிள் பண்ணலாமா? 2 0க்கு 2 0 கட் பண்ணியாச்சு. 12க்கு 12 கேன்சல் பண்ணுறோம். சரியா? அப்போ என்ன இருக்கு? 500 into 6. 500 into 6 3000. திரும்ப சொல்கிறோம் கேட்டுங்க, 2 0க்கு 2 0 கட் பண்ணியாச்சு. 12க்கு 12 கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ இங்கே 500 இருக்கு. 500 into 6 3000. புரிஞ்சுதா? ரைட். இப்போ அடிஷ்னல் கேபிட்டலுக்கு வரும். அடிஷ்னல் கேபிட்டல் அதே மாதிரி தான், 2 0க்கு 2 0 கட் பண்ணியாச்சு. 6 1 டைம் 6 காமனாக வச்சிருக்கல, 1 டைம்
12ல் 2 டைம்ஸ். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த 2வை காமனாக வச்சுக்கிறேன். 2 1 டைம், 4ல் 2 டைம்ஸ். சரியா? திரும்ப சொல்கிறேன் கேட்டுங்க. 2 0க்கு 2 0 கட் பண்ணியாச்சு. 6 காமனாக வச்சுக்கலாம். 1 6 ஆர் 6, 2 6 ஆர் 12. 12ல் 2 டைம்ஸ் இருக்கு. 2வை காமனாக வச்சுக்கிறேன். 2 1 டைம் இருக்கு, 4ல் வந்து 2 டைம் இருக்கு. 2. இப்போ என்ன நிற்கிது பாருங்க, இந்த பக்கம் 2 இருக்கு. 2 into 300. 300 into 2. இப்போ 300 into 2 600. அப்போ இவருக்கான டோட்டல் வந்து 3600. சரியா? ரைட். இப்போ கடைசியாக ஃபைனலாக என்ன எழுதுறோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னு எடுத்து எழுதுறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ராஜன். ராஜனுடைய டோட்டல் அமௌண்ட் எவ்வளவுனா 5400. நெக்ஸ்ட் தேவன். தேவனுடைய டோட்டல் எவ்வளோனா 3600. இப்போ ஓவரால் மொத்தமா டோட்டலா 2 பேருக்கும் சேர்ந்து டோட்டலா எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு, 9000. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 9000. 0 0 0 0 4 + 6 10, ரிமைனிங் 1 4, 4 + 5 9. ஓகேவா? 9000. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த கேல்குலேஷனுக்கு வரணும்னா ஓப்பனிங் கேபிட்டல் வேணும், அடிஷ்னல் கேபிட்டல் வேணும். கணக்கில் டைரெக்டாக படிக்கும்போது அடிஷ்னல் கேபிட்டல் இருக்குது. 2 பேருக்குமே அடிஷ்னல் கேபிட்டல் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஆனால் என்ன இல்லை அப்படின்னு சொன்னால் ஓப்பனிங் கேபிட்டல் இல்லை. ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் நாமளாக தான் ஃபைண்ட் அவுட் பண்ணி கொண்டாரோம். அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி கொண்டாரோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கே ஒரு கேல்குலேஷன் இருக்குது. ஸோ அதுதான் இந்த டேபிள் ஃபார்மெட்டு. சரியா? டேபிள் ஃபார்மெட் வந்து நம்ம போட்டதே அதுதான். எப்படி போட்டிருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு சாப்டரில் நம்ம படித்ததை எங்கே கொண்டாந்து யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். கொஞ்சம் இதுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஓப்பனிங் கேபிட்டல்னு டாபிக் எழுதிக்கிறோம். பர்டிகுலர்ஸ் எழுதுகிற, பார்ட்னர்ஸுடைய நேம் எழுதுகிற. மொதல் பார்ட்னர் ராஜன், 2வது பார்ட்னர் வந்து தேவன். அமௌண்ட் காலத்தில் அதை எழுதிக்கிறேன். க்ளோசிங் கேபிட்டல். இந்த க்ளோசிங் கேபிட்டல் எங்கே இருக்குன்னா பேலன்ஸ் ஷீட்டில் இருக்குது. பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிறது க்ளோசிங் கேபிட்டல் தான். எப்படி சொல்கிறீங்கன்னா க்ளோசிங் டேட்டில் இருக்குது அந்த பேலன்ஸ் ஷீட். ஃபார் த இயர் எண்டிங்னு என்ன டேட் கொடுத்துருக்காங்கன்னா அதுதான் பேலன்ஸ் ஷீட்டுக்கும் டேட் கொடுத்துருக்காங்க. அப்போ அது க்ளோசிங் டேட்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஷீட். க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிறதுனால அது க்ளோசிங் கேபிட்டல். ஸோ க்ளோசிங் கேபிட்டலை கொண்டாந்து பிளேஸ் பண்ணுறேன். இந்த க்ளோசிங் கேபிட்டலோட ஆட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா டிராயிங்ஸு. ஸோ டிராயிங்ஸை ஆட் பண்ணுறேன். க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் டிராயிங்ஸ். அப்போ 1,20,000. 1 lakh + 20,000 is equal to 1,20,000. 80,000 + 10,000 is equal to 90,000. ரைட். அடுத்து க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் டிராயிங்ஸ் மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல். அடிஷ்னல் கேபிட்டலை மைனஸ் பண்ணுறேன். ஸோ அடிஷ்னல் கேபிட்டலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஷின்லேயே டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. 40,000 இவருக்கு கொடுத்துருக்காங்க, 30,000 இவருக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ 1,20,000ல் 40 போச்சுன்னா 80,000, 90,000ல் 30,000 போச்சுன்னா 60,000. இப்போ அடிஷ்னல் கேபிட்டலும் மைனஸ் பண்ணிட்டோம். அடிஷ்னல் கேபிட்டலும் மைனஸ் பண்ணி வந்த இந்த அமௌண்ட்லேருந்து நம்ம ஆக்சுவலாக என்ன சொல்லணும்னா இது அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல்னு சொல்லுவோம். இந்த க்ளோசிங் கேபிட்டல்லேருந்து ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணுறோம். எந்த ப்ராஃபிட்டு? ப்ராஃபிட் ஆல்ரெடி கிரெடிட்டடை மைனஸ் பண்ணுறோம். இந்த ப்ராஃபிட் ஆல்ரெடி கிரெடிட்டருங்கிறதுக்கு நேராக அமௌண்ட் கிடைக்காது. அதுக்குன்னு ஒரு கால்குலேஷன் போடணும். அதுதான் இங்கே போட்டிருக்கேன் கீழே. ப்ராஃபிட் ஆல்ரெடி கிரெடிட்டட் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ஏர்ன்டு டியூரிங் த இயர் மைனஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டு. இப்போ ப்ராஃபிட் ஏர்ன்டு டியூரிங் த இயர் 70,000, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் வந்து 40,000. இது வந்து கொஷினுடைய லாஸ்ட் லைன்லேயே இது கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் ஏர்ன்டு டியூரிங் த இயர்னே கொடுத்துருக்காங்க. அதை எடுத்துக்கிறேன். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் இருக்கணும். லைபிலிட்டி சைடில் இருக்கிறத கொண்டாந்து இங்கே மைனஸ் பண்ணிக்கிறேன். அப்போ 70ல் 40 போச்சுன்னா எவ்வளோ கிரெடிட் பண்ணியிருக்காங்கன்னா 30,000 தான் கிரெடிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இவ்வளோ தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அந்த 30,000ல் ராஜன் எவ்வளோ கிரெடிட் பண்ணியிருக்காரு, தேவன் எவ்வளோ கிரெடிட் பண்ணியிருக்காரு. இங்கே தான் ப்ராஃபிட் ஷேர். ராஜனும் தேவனும் எந்த ரேஷியோவில் ப்ராஃபிட்டை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா 2:1 ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்போது ராஜனுடைய ப்ராஃபிட் ஷேர் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 30,000 × 2/3, தேவனுக்கு 30,000 × 1/3. அப்போ 3ஆல் வந்து 30,000 வந்து டிவைட் பண்ணால் 10,000. ஸோ 10,000 × 2 20,000. திரும்ப அகைன் 30,000 3ஆல் டிவைட் பண்ணால் 10,000, 10,000 × 1 10,000.
அப்போ ராஜன் ஆல்ரெடி கிரெடிட்டட் 20,000, தேவன் ஆல்ரெடி கிரெடிட்டட் 10,000. அப்போ இதை மைனஸ் பண்ணுறோம். 80ல் 20 போச்சுன்னா 60, 60ல் 10 போச்சுன்னா 50. இப்போ கையில் ஓப்பனிங் கேபிட்டலும் வந்தாச்சு, இதோ இருக்குது ஓப்பனிங் கேபிட்டலும் வந்தாச்சு, அடிஷ்னல் கேபிட்டலும் இருக்குது. ஸோ ஓப்பனிங் கேபிட்டலுக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போகிறோம், அடிஷ்னல் கேபிட்டலுக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போகிறோம். ராஜனை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் 60, அடிஷ்னல் 40. ராஜனை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் வந்து நமக்கு வந்து 60 பாருங்கள். ராஜனை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் 60, அடிஷ்னல் 40. தேவனை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் 50, அடிஷ்னல் 30. தேவன் பாருங்க ஓப்பனிங் 50, அடிஷ்னல் 30. சரியா? ஸோ இப்போ இதை எடுத்து எழுதிடும். அங்கே ப்ராப்பராக வந்து ஃபார்முலாலாம் எழுதி அதை வந்து இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேலே இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 6%. எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னா 6 கொடுத்துருக்காங்க. 6ன்னு எழுதிக்கிறேன். என்னைக்கு டேட்டு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்கன்னா ஃபார் த இயர் எண்ட் 31/12/2018 அதை ஆன் எழுதிக்கிறேன் நான். அடுத்து பார்ட்னர் நேம் ராஜன் எழுதிக்கிறேன். ஃபார்முலா எழுதுறேன். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதை அப்படியே அப்ளை பண்ணுறேன். அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் சொல்லும்போது ரெண்டு அமௌண்ட் இருக்குது. ஒன்று ஓப்பனிங் கேபிட்டல் இருக்குது, இன்னொன்று அடிஷ்னல் கேபிட்டல் இருக்குது. ஓப்பனிங் கேபிட்டல் 60,000, அடிஷ்னல் கேபிட்டல் 40,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே 6/100 தான். பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் மாறுது. இது வந்து 12 out of 12. ஓப்பனிங் கேபிட்டலுக்கு எப்பவுமே 12 out of 12 தான். அடிஷ்னல் கேபிட்டலுக்கு டேட் வச்சு பார்க்கணும். என்னைக்கு அடிஷ்னல் கேபிட்டல் உள்ளே வந்தது? 1/4 வந்தது. ஸோ 1/4 31/3 வரைக்கும் என்ன டியூரேஷன் இருக்கோ அதுதான் இங்கே போகிறோம். இந்த பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன டியூரேஷன் இருக்குன்னா 9 months இருக்குது. 9 out of 12. ஓகேவா? ரைட். இப்போ பாருங்கள் 60,000 எப்படி வந்து நாம் சிம்பிள் பண்ணோம். 2 0க்கு 2 0 கட் பண்ணோம். 12க்கு 12 கட் பண்ணியாச்சு. அப்போ 6 × 600, 6 × 600 3,600. சரியா? 40,000 எப்படி கட் பண்ணோம்னா 2 0க்கு 2 0 கட் பண்ணோம். 6 6 1 6 6 2 6 12. 2 2 2 2 4 2 0 மேலே தூக்கி போட்டால் 200. 200 × 9 1800, 1800. ஸோ அப்போ 3,600 1800 ஆட் பண்ணுறோம். 5,400. யாருக்கு? ராஜனுடைய டோட்டல் 5,400. தென் தேவன் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓப்பனிங் கேபிட்டல் ஆன் ஓப்பனிங் கேபிட்டல் 50,000, அவருடைய அடிஷ்னல் கேபிட்டல் 30,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு பேருக்குமே 6/100 தான், ரெண்டு அமௌண்ட்டுக்குமே. பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே ஓப்பனிங் கேபிட்டலுக்கு 12 out of 12. அடிஷ்னல் கேபிட்டல் எழுதும்போது மட்டும் டேட் பார்த்துங்க. டேட் வந்து செப்டம்பரில் வந்துருக்கு. அப்போ செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 month 4/12. சரியா? இப்போ இது எப்படி சிம்பிள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் 2 0க்கு 2 0. சரியா? 12க்கு 12 கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ என்ன இருக்குன்னா இங்கே 6 × 500. 6 × 500 3,000. சரியா? அடுத்து 30,000 சிம்பிள் பண்ணுறோம். 2 0க்கு 2 0 கட் பண்ணுறேன். 1 6 6 2 6 12. 2 2 2 2 4. அப்போ இங்கே 2 இருக்குது. 2ஐயும் 300ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 × 300 600. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். 3,000 600 ஆட் பண்ணால் 3,600. ஸோ தேவனுக்கு வந்து டோட்டலாக வந்து 3,600 வருது. சரியா? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ராஜனுடைய டோட்டல் 5,400, தேவனுடைய டோட்டல் வந்து 3,600. இதோ இங்கே எழுதிருக்கு இல்லையா? டோட்டல் ராஜனுக்கு வந்து டோட்டலாக 5,400. அதான் ராஜன் 5,400. தேவனுக்கு டோட்டலாக எவ்வளோ கொடுக்கணும்? 3,600. அப்போ தேவனுக்கு 3,600. அப்போ மொத்தமாக ரெண்டு பேருக்கும் சேர்ந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னு நாம் எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்குன்னு டோட்டல் பண்ணால் 5,400ஐயும் 3,600ஐயும் ப்ளஸ் பண்ணுறோம். ப்ளஸ் பண்ணால் 9,000 கிடைக்குது நமக்கு. 0 0 0 0 4 + 6 10, ரிமைனிங் 1 1 + 3 4 4 + 5 9 9,000 கிடைக்குது. சரியா? ஸோ இங்கே ஃபார்மெட்டில் ஆரம்பித்து கால்குலேஷன் வரைக்கும் நாம் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம். இந்த சம்மை வந்து வீடியோவை நீங்கள் தெளிவாக பொறுமையாக பார்த்து அழகாக இந்த கால்குலேஷன் நல்லா கவனிச்சிங்க. இந்த கால்குலேஷனில் வந்து ப்ராஃபிட் ஆல்ரெடி கிரெடிட்டருக்குன்னு தனியாக வந்து கால்குலேஷன் போட்டிருக்கு. இதெல்லாம் நல்லா இது பண்ணிக்கோங்க. இது எப்படி வருதுன்னு பார்த்துங்க. இந்த கால்குலேஷன் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஏற்கனவே படித்தது தான். க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் ட்ராயிங்ஸ் மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல் மைனஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ஓப்பனிங் கேபிட்டல். ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே படிச்சிருக்கோம் நம்ம இந்த மிஸ்ஸிங் ஃபிகருக்காக.
க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் ட்ராயிங்ஸு மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல் மைனஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ஓப்பனிங் கேபிட்டல். இங்கே நாம் ப்ராஃபிட்னு சொல்கிறது இல்லாமல் ப்ராஃபிட் ஆல்ரெடி கிரெடிட்டட்னு எக்ஸ்ட்ராவாக சொல்கிறோம். இந்த ப்ராஃபிட் ஆல்ரெடி கிரெடிட்டட்ன்றதுக்கான ஃபார்முலாவும் நான் இங்கே எழுதியிருக்கேன். ப்ராஃபிட் ஆல்ரெடி கிரெடிட்டட்னா அந்த பிஸ்னஸ் எவ்வளோ ப்ராஃபிட் டோட்டலாக ஏர்ன் பண்ணியிருக்கோ அதையும் அதுலேருந்து எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட் எவ்வளவோ அதையும் மைனஸ் பண்ணால் தான் கிரெடிட்டட் கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ராஃபிட் ஏர்ன்டு டியூரிங் த இயர்லேருந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுடைய கிரெடிட் பேலன்ஸை வந்து மைனஸ் பண்ணால் மிச்சம் இருக்குது. இப்போ இங்கே 70 இருக்குது, இது 40 இருக்குது, மிச்சம் இருக்குது. இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதோட இல்லை, 2 பேருக்கும் 30,000. அந்த 30,000 ஒவ்வொருத்தரும் எவ்வளோ வந்து ஷேர் இருக்கோ அந்த ஷேரை தனித்தனியாக பிரிச்சிருக்கோம். இதை கரெக்டாக நீட்டாக போட்டால் தான் இங்கே அமௌண்ட்டு கிடைக்கும். அந்த அமௌண்ட்டை கரெக்டாக போட்டால் தான் ஓப்பனிங் கேபிட்டல் கிடைக்கும். அப்போ தான் இந்த கேல்குலேஷன் போட முடியும். ஸோ எல்லா இடத்துலையும் நீங்கள் சரியாக வந்து பர்ஃபார்ம் பண்ணால் தான் லாஸ்ட் எண்டு வரைக்கும் வர முடியும். ஸோ இந்த வீடியோவை நல்லா ஃபுல்லாக தரவாக பார்த்துட்டு இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த சம்மை வந்து உங்கள் ஃபேர் நோட்டில் தயவு செய்து ஃபேர் பண்ணி வைங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.